பிரியமான சகோதர சகோதரி, நம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மோசே என்ன பண்ணுறாருன்னா, தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு முள் புதரில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அவருக்கு நெருப்பு தழல் ஒன்று அக்னியை எரிஞ்சு அவர்கிட்ட பேசுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்ட போகும்போது அதுலேருந்து தேவனுடைய சத்தம் கேட்குது, மோசே மோசே நீங்கள் கிட்ட வராத அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி இந்த அடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உன் பிதாக்களின் தேவனாகிய நான் உன்னை உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பயந்து நடுங்கி தன் முகத்தை மூடிக்கிறாரு அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. அப்போது அவர் சொல்கிறாரு, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்கள் உபத்திரப்படுறாங்க, அவங்கள பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்கரில் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் நான் அறிந்தேன், அவங்கள எகிப்தில் நீ விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட பேசுகிறாரு. நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சராசரி ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக மோசே இருக்கும் பொழுது கூட தேவன் அவர்கிட்ட பேசினார்னா, நிச்சயமாக நம்ம வறுமையில் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நம்ம தகுதி இல்லாதவர்களும் தேவன் நம்மளை எடுத்து தகுதிப்படுத்த தேவனாலும் கூடும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆமேன்.